இந்த நாமினேஷன் தாக்கல் செய்த பிறகு என்றுமில்லாத ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல படித்த நல்ல மனிதர்கள் இம்முறை களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கடந்த 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு இம்முறைதான் பலர் இந்த தேர்தல் களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். நல்ல துறையிலே இருந்தவர்கள், நல்ல கல்விமான்கள், புத்திஜீவிகள் களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். அதே வேளையில இன்னமும் கடந்த 70 வருஷமாக தமிழினத்தை தமிழ் தேசியம் என்று பேசி காட்டி கொடுத்த ஒட்டுக்குழுக்கள் இன்றைக்கு ஒரு அணியில நிற்கிறான். இது வரலாற்று சந்தர்ப்பம். தமிழ் மக்கள் ஒட்டு மொத்தமா விரட்டுவதற்கு இது எங்களுடைய வீரம் நிறைந்த மண்ணில 30 ஆண்டு காலம் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால முடியாத ஒரு சாதனையை இன்றைக்கு தமிழ் மக்கள் வாக்கால வெளியேற்றி இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு அந்த சங்கு சின்னத்திலே இருக்கிற தர்மலிங்கம் சித்தார்த்தன் கொலை தாடி முகத்தோடு இன்றைக்கு இங்க வந்தவர். இவர் 1997ஆம் ஆண்டு நாம் வவுனியாவிலே முதல் வர்த்தக நடவடிக்கையில ஈடுபடுவதற்காக, வர்த்தக நோக்கத்துக்காக, எங்களோட குடும்ப முன்னேற்றத்துக்காக சென்றிருந்த பொழுது என்னை 37 இரவு அகல பாதாள கிடங்கில சூரியன் சந்திரன் தெரியாம தடுத்து வைத்து சித்திரவதை செய்து நாயை கடிக்க விட்டு என்னுடைய பெருவிரல் நிலத்தை குரட்டால பிடுங்கும் பொழுது தர்மலிங்கன் சித்தார்த்தன் அட்டனக்கால் போட்டிருந்தவர். இந்த பாருங்கள், என்னுடைய சகோதரன் மகேஸ்வரன் கையெழுத்தோட இருக்கு. போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டது. அதன் பின்னால இதை வேணுமென்றால் ஊடக நண்பர்கள் ஆதாரமா எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னால ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரனத்துங்க தன்னுடைய செயலாளர் பாலபட்ட பிந்தி ஊடாக பிரித்தானியாவில் உள்ள எனது சகோதரனுக்கு அனுப்பிய கடிதம் உடனடியாக மீட்டு தருவதாக. ஆதாரம் தேவையா இருந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னால பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ரத்வத்தைக்கு SD பண்டாரநாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியாக இவரை விடுதலை செய்வதற்கான பிளட்ல தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கு, உடனடியாக மீட்க சொல்லி இருக்கிறார். ஆகையால அந்த கடிதம் இது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தான்ல அந்த காலத்துல தினமுரசு என்ற பத்திரிகையில வந்தது. இதுல யாழில் வந்திறங்கிய பாதி இறங்காத பாதியில இவ்வளவு அட்டூழியம் கொடூரம் நடைபெறுகிறது. அதன் பின்னாலே என்னுடைய தொழிலாளி வாக்குமூலம் கொடுத்தது. இந்த கேம்பிலே இருந்தால் இவரை இராணுவத்தினர் 150 பேருக்கு மேலே போய் நள்ளிரவிலே மீட்டு கொண்டு வந்தது. இவர் இன்று வரைக்கும் என்னுடைய 24 பவுன் நகை, ஒரு மோட்டார் சைக்கிள், 13 சுரீன், 3460 பின்னர் நேரங்களில் போய் பார்த்தீங்கன்னா டயாட்சு கார் அங்கே என்னட்ட பறிச்ச கார் இந்த தண்ணியை எடுத்து கொண்டு வருவார். வயது போன ஐயா சிவங்கோயில் அடிக்க வருவார் ஒவ்வொரு நாளும் காலையில பின்னீர. என்னுடைய தேசிய அடையாள அட்டை இவ்வளவு இருக்க 1 கோடி ரூபாய் பணத்துக்காக என்னை 37 இரவு என்ன எல்லாம் செய்தார்கள். என் கண் முன்ன என்னுடைய ஊர்ல பிறந்து வளர்ந்த காலத்துல முதல் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையே கார்னர்ல இருந்து ரத்னன் டிராவல்ஸ் என்ற பஸ் ஒண்ணு கனகலிங்கம் ஐயா பூந்தோட்டத்தில் எல்ஃப் 42 எல்ஃபில் அலவாங்குதாஸ் கயிறு போட்டு களத்துல கயிறு போட்டு ரோட்டு வழியா இழுத்தந்து கோயில்குளம் உமாமேஸ்வரன் சமாதியால் திரும்பி வந்து மலர் மாளிகையில வச்சு தூளா அடிச்சு அணுவா கொண்டு வந்தோம். நான் நினைக்கிறேன் அந்த உதயன் பத்திரிகையில எழுதியிருந்துச்சு, அந்த தூள் பவான் என்று சொல்லி பிளட் பவான் தான் தூள் பவான் என்று அவர் வந்தவர். அந்த நேரம் நானும் என்னுடைய சகோதரனும் சிறப்படுத்தப்பட்டு கப்பம் வேண்டுவதற்காக இருந்தால் பின்னர் போலீசாரங்களை மீட்டிருந்தார்கள் கண்முண்டா. இதை விட டி குமாரசுவாமி பெரிய கடை முதலாளி, சாவச்சேரி தங்கன் இன்றைக்கு முயலோட தங்க இந்தியாவில இருக்க எப்பேற்பட்ட சித்திரவதைகள் எல்லாம் செய்தார். அதனாலதான் அவர் வவுனியால கேட்காம இங்கே வந்திருக்கார். ஆகிய அன்பார்ந்த வினயமான மக்களே, தமிழீழ விடுதலை இயக்கமா இருக்கலாம், EPRLF இருக்கலாம், டெலோவா இருக்கலாம், எந்த பேர் தான் தமிழீழ விடுதலை முழுக்க தமிழனை அழிச்சதான் வரலாம். டெலோ சிவாஜிலிங்கம் 48-41-77 லொரிய 400 பேக் சீனியோட MD பெரலோடு கடத்தி கொண்டு என்ன செய்த நீங்க? அப்போது இருந்த போலீஸ் மாதிபர் ஆனந்தராஜா உடனடியாக கைது செய்து வவுனியா போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வந்து HY மோகனதாசுக்கு முன்னுக்கு அடி போட்டு முட்டுக்காலில் இருத்தித்தான் என்னுடைய சீனியர் சிந்தாமணி பிள்ளையாவில் பின்னிக்கிற இந்த கேம்பில் திருப்பி ஏற்றி தந்தவர், நாட்டாம் வேலை செய்து தந்தவர். நடு வீதியிலே அடிபட்டோம். அவ்வளவு கொடூரம் வெண்ணியான் யாழ்ப்பாணத்தாண்டு பிரிச்ச. ஆகையால் அன்பான தமிழ் மக்களே, எங்களுக்கு ஏற்பட்ட
பாதிப்புகள் இனிமேல் வெறும் வளர்ந்து வருகின்ற சமுதாயம் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் இந்த கல்வி இந்த பொருளாதார பின்னடைவு அனைத்திலும் புத்திஜீவிகள் என்று களமிறங்கி இருக்கார்கள். இவரை அடியோடு கலையுங்கள். இவர்கள் எந்த காலத்திலும் தமிழருக்கு ஒரு போராட்ட ரீதியா ஒரு தமிழருக்கு ஒரு தீர்வு பெற்ற ஆக்கள் இல்லை. மாறாக தமிழினத்தை கொடூரமாக அழித்தவர். இன்று யாழ்ப்பாணம் வேம்படி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே பிளட் இருந்த கேம்ப் சதி சென்டர் வந்து இந்த முட்டாஸ்கடை சந்தியில சுட்டவர்கள். அந்த மலசட குழிய தோன்றுங்கள் முதல் எத்தனை எலும்பு கூட வருகிறது. பம்பளப்பட்டியில கேக் வீதியில அவருடைய சித்தார்த்தன் கொலகால தாடி முகத்தோட இன்று வரைக்கும் இருக்கிற அந்த வீட்டை முழுமையாக இடிச்சு கிளறுங்கள். எத்தனை எலும்பு கூட வருகிறது. மலர் மாளிகை தோண்டுங்கள். வவுனியால குரோப்பத்தான ரோட்ல இருக்கு. உமாமேஸ்வரன் சமாதியை தோண்டுங்கள். அதுக்கு வேணுமெண்டா சொல்ல தங்களோட வீரத்தை வித்துடல் கொலை செய்தவன் கொள்ளை அடிச்சவன் கற்பழிச்சவன அங்க காட்டு வச்சிருக்கன்னு சொல்லுவார். இப்ப அண்மையில தான் அந்த ஆர்ஆர் என்றவர் செத்தவர் மாலதீவு சதிப்புரட்சி போனவர். ஆகையால கண்ணியமாயும் வினயமாவும் இந்த வடகிழக்கு தமிழ் மக்களிட்ட வினயமாக கேட்கட்டும். இவர்களால் ஒருபோதும் எங்களுக்கு தீர்வு பெற்று தர முடியாது. மாறாக பார் லைசன்ஸ் காட்டி கொடுப்பு களவெடுப்பு கற்பழிப்பு ஆட்கடத்தல் அதிலிருந்து தப்பிப்பதற்கு மாறி மாறி வருகின்ற அரசாங்கத்துக்கு ஒத்து போறவர்கள் இவர்களை இன்றோடு நிராகரியுங்கள். உண்மையிலேயே வடகிழக்கு தமிழ் மக்களினுடைய தமிழருடைய தமிழ் தாயின் ஒரு முளைப்பால குடித்தவரையிடம் கையெடுத்து கும்பிட்டு கேட்கின்றேன். ஒரு கணமேனும் அந்த வாக்குச்சீட்டிலே இந்த சங்கு கண்ட ஆயுத குழு இவர்களுக்கு வாக்களிக்க கூடாது. இரண்டாவது விடயம், இன்றைக்கு நாங்கள் வர்த்தக ரீதியிலேயும் அரசியல் ரீதியிலும் முழுமையாக 2020ஆம் ஆண்டிலே இருந்து விலகி இருக்கின்றோம். அதற்காக சகல பத்திரிகையிலும் வர்த்தக ரீதியிலிருந்து விலகுவதற்கான அறிவித்தலும் விட்டு குடுக்கல் வாங்கல் எல்லாம் முடித்திருக்கின்றோம். அதுவும் இவ்வாறான அரசியல்வாதியின் பின்புலத்தாலே தான் நாங்கள் இன்றைக்கு பின்னடைவை சந்திருக்கோம். உதாரணத்துக்கு கேட்டால் இன்றைக்கு வர்த்தக ரீதியில் என்றால் ஒரு பஸ் ஓடி 43 பிரியாணியோட போது சொல்றாங்க பஸ்ஸின் பார்ட்ஸை கலட்டி வெச்சு போட்டுதானா எரிச்சாண்டு ஒரு வரியம் இந்த எங்கட இது நாடு இது ஒரு தேசமோ இன்னும் சொல்லிக்கொண்டு தெரியுறாரு. ஒரு இந்த ஆஸ்திரேலியாவில் இப்போ கொஞ்ச காலம் ஆஸ்பத்திரியில் படுத்து இருந்துட்டு வந்து விடாக்கும். மற்றவர் அங்கே இந்த நெடுங்காடி பிரதேச சபையில் தாமரப்பட்டு சின்னத்துக்கு அண்மையில் நடந்த உள்ளூராட்சி கடைசியில் நடந்த உள்ளூராட்சி சபையில் வடகிழக்கில் ஒரு உள்ளூராட்சி சபை தலைவராக இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பேரம் பேசி அங்கே முட்டு சின்னத்துக்காக இந்த என்னென்று சொல்றது கேம்பஸ்ல இந்த யூஎன்பிக்கு 98ஆம் ஆண்டு நோட்டீஸ் ஒட்டினார் அங்கே அந்த எங்க மட்டக்களப்பில இருந்து திலீபென்ற ஊர்வலம் கொண்டு வந்து திருவோணமலையில கட்டையில் அடிச்சாங்க. அப்புறம் இந்த முறை வந்து பவுனியர் இந்த முறை நாங்கள் மட்டக்களப்பு போயிருக்கலாம். இந்த புலுட அரசியல் எல்லாம் முடிஞ்சது. அற்ப சொற்ப இளைஞர்கள் ஏமாத்தின காலம் முடிஞ்சது. நீங்கள் யாராவது ஒரு சைக்கிள் கட்சியை பற்றி விழாதாரியாக வேண்டுமென்றால் அவற்றை குடும்ப வாழ்க்கை வரலாறுல இருந்து அனைத்தையும் பட்டியலிடத்தை முடிந்தால் பகிரங்கமாக அவர் கலைப்பு விடுகிறேன். யாராவது வேண்டுமென்றால் போலீசிலே முறைப்பாடு செய்யுங்கள். இப்படி குற்றச்சாட்டுகிறார். நான் பெறுகின்றேன் ஆதாரத்தை. அண்மையிலே பார்த்து எங்கட இந்த மீசெல்லாம் தடிச்சு டை அடிச்சு எல்லாம் கோர்ட்டில் போய் தலைவர்கள் நான் தானாவன் என்று போனவர் கூட தமிழரசு கட்சியின் கடன் தலைவரை கடன் நிற்கிறார். இந்த இரண்டமலை தண்ணி யாழ்ப்பாணத்தியாக்கள் குடிக்கக்கூடாது இந்த ஸ்ரீவாதி அவரை சொல்லுங்க ஒரு கெமிக்கலை போட்டு முதல் தலையை கழுவிட்டே என்ன வர சொல்லி தனது தேர்தலில் இருந்து விலகுறான் என்று சொன்னார். இது என்ன அவருக்கு 2000-3000 பேர் ஓட் பண்றதுக்கு பேர் கட்டுற கதையா? ஐயா எங்க ஐயா வாத்தியார் வாரியல் 70,000 கோடி குஞ்சங்க கரடி பூட்சிட்டி என்னண்டு வந்த இவ்வளவு வீடுகள் என்னண்டு வந்த பண்ணையில சோத்து கடை 5 நாளைக்கு கொண்டா சம்பளம் கொடுத்து கொத்து ரொட்டி ஃப்ரைட் ரைஸ் அடிச்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு பிடிபட்டோன்னு 1 லட்சம் ஜாழ்ப்பாண நீதிமன்றத்தில் தண்ட. ஆனா பிடிச்ச பிஏஜே 10 லட்சம் தாரன்னு பாத்தியாட்ட மோன் போய் சொல்ற மில்ல விட்டுடுங்க. தொழிலாளியை நான் கூட்டி வருவேன் 5 நாளைக்கு விற்கக்கூடிய பண்ணையில பின்னேரத்துல அந்த சுற்றுலாவில் வர்ற ஆட்களுக்கு விற்கிறதுக்கு ஃப்ரைட் ரைஸும் கொத்து ரொட்டியும் ஃப்ரிட்ஜில் அடிச்சு வச்சு அதை சூடாக்கி கொடுக்குறோம். அவன்ல சுவிஸ்டியமன்ல வேலைக்கு போறாக்கள் செய்து வைப்பது. ஐயா தென்னம்பிள்ள கூடி வித்து தமிழ் தேசியம் பேசுற கேள்வியோ. நாங்களும் ஐக்கிய தேசிய கட்சியில 25 வருஷம் இருக்கிறோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோட தோல்ல கை போட்டு தான் அத்திவேர கல்வி போட்டு கிளிநொச்சியில அறிவி என்ன அறிவு என்ன அலுவலகம் அந்த புலித்தோல் போட்ட செட்டியில போட்டு நல்ல அழகா பேசுவேன், கண்ணியமா பேசுவேன். ஓ வெல்லு வீரன் ஆரே பதிங்களங்கா எங்கட சக்தியோட ஐயா இந்த ஊடகம்
விளம்பரத்துக்காக மூடி மறைக்க கூடாது. அவற்ற வாகன பெர்மிட், முதலாவது பெர்மிட் ஆரே பதிங்கலங்காண்டதுக்கு வித்தது இந்த ஊடகத்தில் இருக்கு, வெப்சைட்ல இருக்கு. அவருக்கு இந்த ஊடகத்துக்கே பகிரங்க சவால் விட்டு தன்னுடைய வாகனம் கொழும்பில பார்க் பண்ணி நிற்கிறார். எப்பயாவது ஸ்ரீதரன் வாத்தியார் கொடுத்த பெர்மிட்டில் பிராடோ ஜீப்ல வந்தவரோ அவர் முதல் 96ஆம் ஆண்டு சந்திரிகாமியார் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய ரெட் கிராஸ் ஆம்புலன்ஸ்ல ராணுவத்தோட வந்து 148 கண்டி ரோட் என்ற வவுனியா இந்த வரைக்கும் கொலைகாரனால நான் பூட்டி வச்சுக்க கடைக்கு முன்னுக்கு வந்து இறங்கிட்டு என்ன நிலையில வந்தவர் கர்னல் தீவேந்தம் மைத்துனன் என்று சொல்லி வந்தவர். தன விஷயங்கள் சொல்லி கொடுக்குறதான் தப்ப விட்டவங்க. அதனால நாங்களும் பொறுமையா பார்த்தோம். ஏதோ இவர்கள் வந்து பேசி தீர்ப்பாங்க. தயவு செய்து உங்களோட பேச்சுகள் கேட்டது காணும் ஐயா. நீங்கள் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு ஒரு கதை, பண்டத்திருப்பில் ஒரு கதை, பாராளுமன்றத்தில் இன்னொரு கதை, அலரி மாளிகையில இன்னொரு கதை, பெம்பஸ் கட்டி கொண்டு வைய அடுத்த தீபாவளி அடுத்த தைப்பொங்கல் என்று கடைசி அந்த ஆளும் போடுது. மேலும் இப்ப 4 இன்னொருதான் வீடும் கொடுக்க போயிடும். இன்னொரு ஆள் என்னத்தை இதை அந்த நேர்மையான ஆள் ஆனந்த சங்கரி கண்ணியமானவர், நேர்மையை பேசினோடையெல்லாம் அந்த தோத்துட்டு அந்த ஆளை நாங்கள் முதல் கொண்டு வந்தோம். அப்போது இருந்த விடுதலை புலிகள் இங்கே இருந்த தலைமை கேட்கல. ஆனந்த சங்கரையா, மாவசேனார் ஐயா, மேஜர் சிவபாலன், சரோஜினி ஜோகேஸ்வரன், ரவிராஜ் உட்பட 5 பேரையும் நாங்கள் இந்த எங்களுடைய விமானத்தில் இங்கே கொண்டு வந்தோம். 5 லட்சம் காசும் கொடுத்து 1995 ஆனந்த சங்கரி உயிரோடு இருக்க, மாவி ஐயா காசு பண்ணவர் இருக்கிறார் உயிரோட கழுங்க. நாங்கள் இந்த தமிழ் தேசிய பரப்பில ஏபிடிபி அகற்றி மாநகர சபை தேர்தலில் வெள்ள வைக்கோல் கொண்டு வந்தோம். கடைசியில் என்ன நடந்துச்சு? சரோஜினி ஜோகேஸ்வரன் நரபலி, மேயர் சிவபாலனும் சரி. இன்றைக்கு எங்க போயிட்டு இப்ப நல்ல காலம் இந்த தமிழகத்துல சிரட்டை நல்ல ஃபேமஸா இருந்தப்போ ஒரு சிரட்டை சின்னத்தின் ஒருத்தரும் பெரிய போல அது ஒரு கவலையா இருக்கு. சங்கு, ஆனில், ஏணி, சின்னம் எங்க எல்லாம் போயிட்டு ஐயா. இன்றைக்கு தென்னிலங்கையை பாருங்க ஐயா. 2019ஆம் ஆண்டு இறுதி பகுதியில சிங்கள மக்கள் தெளிவாக ஆட்சி மாற்றம் ஒன்றுக்கு கோரினார்கள். ஏப்ரல் 21 உருவாக்கினார்கள். வந்துச்சு 69 லட்சம் போட்ல. அதே மக்கள் விரட்டி அடிச்சார். இன்று பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இன்றைக்கு எவ்வளவு நாட்டின் பொருளாதாரத்தை நிமித்தினாலும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி கூடி நிராகரிச்சு. இன்றைக்கு ஒரு விடுதலை போராட்டத்தில் இருந்த கௌரவமான தோழர் நேற்று வந்து பேசினதை பார்க்க உண்மையிலேயே உள்ளம் குளிர்ந்து. இன்றைக்கு வரலாற்றிலே யாழ்ப்பாணத்தில் முதல் தடவையா வந்து ஒரு சிறப்பான செய்தியை மக்களுக்கு செய்கிறாரோ செய்யலையோ என்ற பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் எல்லோருக்கும் ஏற்கக்கூடிய ஒரு கருத்தை மிக விசாலமான ஒரு மக்கள் தொகை மத்தியிலே கூடியிருக்கின்றன. அந்த வகையிலும் ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்ப அண்மையில இந்த பனி அபிவிருத்தி சபையிலே ஒரு தலைவர் வந்திருக்க. பொறுமையம் மேம்பாட்டு கழகத்தில் இந்த தமிழ்ல விடுதலை புலிகள் பொறுமையம் மேம்பாடு கேள்விப்பட்டீங்களோ? அங்கே இருந்தவர் அவைக்கு சீனி இம்போர்ட் பண்ற 50 மில்லியன் வாயில மண் கொட்டநாள அடிவன் நிறுத்தப்படும் கடவுளே பிரபாத ஈபிரிப்பி பிறகு கோட்டாபையக்கு நல்லிணக்க பேரடி கதகாமட்டம் கடைசியா கூலிக்கும் கேஸ் சிலிண்டருக்கு நோட்டீஸ் ஒட்டினவர் உங்க பெராதி ரோட்ல இருந்து. அவர் மகேஸ்வரன் அமைச்சில இருந்த 21 ஆண்டுக்கு முன்னர் இறந்து 16 ஆண்டு என்னுடைய சகோதரர். அவர் சொல்றார் மகேஸ்வரன் பனையெடுத்து சபையில அரசியல் செய்தவர் அவன். இப்ப கேட்டேன். அவர் சொல்றார் ஏதோ ஆக்கள் சொன்னதை கேட்டாங்க. ஆக்கள் சொன்ன கேட்க இந்த தூமைச்சியிலுக்கு என்ன அருகதை? இத வேடம் இவ்வளவு தூரம் கதைக்க வேண்டி இருக்கின்றால் அவ்வளவு ஒரு அநாகரிகமான ஆளை இங்க போட்டிருக்கு பனையெடுத்து தலைவர். ஏனென்றால் நினைக்கவே வேதனையா இருக்கு. இந்த ஒரு மறைந்த மகேஸ்வரன் இந்த அத்தனை தமிழ் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்று பாராளுமன்றத்தில் தன் சேட்டை கலட்டி எறிஞ்சு கட்டுக்கட்டா காசு கொண்டை கொடுத்து வெள்ளவத்திலிருந்து விரட்டி அடிச்ச தமிழ் மக்களை காப்பாற்றி கொண்டு வந்து இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தோழருக்கும் தெரியும். அந்த ஆவேச உரை அவர் பக்கத்தில் இருந்து பார்த்தவர். அவருடைய சகாவான விமல் வீரவன்ச அதில் முரண்படும் பொழுதும் அவரை கடைசியில் அவர் தான் பாதுகாத்தது. அந்த எல்லா அந்த தேர்தல் ஆகையால இவர் எல்லாம் வந்து தலைவர். அப்ப இவர் என்னத்துக்காக வந்த? இவர் ஏதோ ஒரு டீல் வந்திருப்பேன். இவர் டீல் மாஸ்டர். அப்ப இந்த டீலை நாங்கள் ஆராய்வோம் தேர்தல் முடிய ஒட்டி. அதற்காக இன்றைக்கு அந்த கட்சியிலையோ எதிலையுமோ களமிறங்கி இருக்கிறவர்களை நாங்கள் மாசுபடுத்த தேவையில்லை. அங்க இருக்கிறார் டாக்டர் ஸ்ரீபவானந்தராஜா, மிக கண்ணியமானவர், டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டைரக்டராக இருந்தவர். கொரோனா காலத்துல மிக கண்ணியமாக வழி நடத்தினவர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கொரோனா காலத்தில் என்னுடைய மனைவியாட்ட தாயார் வந்த இடத்துல மிக கௌரவமாகத்தான் எங்களை வழி நடத்தினவர். ஏனையவர்கள் அப்படி செய்யவில்லை.
ஆகையால இதுகள் எல்லாத்தையும் சிந்திச்சு, அதே போல எங்களுடைய தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து சிவபிராச மயூரர் இன்றைக்கு ஒரு சுயேட்சை குழுவில் கேட்கின்றார். இப்படியானவர்கள் எல்லாம் புதுக்க வந்திருக்கார். எங்களுக்கு யார் வேணுமென்றதை மக்கள் தீர்மானிக்கட்டும். அதுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. எங்கட கருத்தை சொல்லிக்க மக்கள் தேர்ந்தெடுத்து புதியவர்கள் வரும். ஒருவரேனும் பழையவர்கள் வேண்டாம். எந்த ஒரு நாள் சாது மட்டும் இதை அனுபவிப்போம். நாங்கள் என்னுடைய வாக்கு ஒரு பிள்ளையானவனுக்கு அளிச்சா அதுக்கு என்னுடைய மக்கள் பாதிக்கப்படுகின்ற அதுக்கு நானும் ஒரு பலியான ஒரு ஆள். அதில் கனிமாயம் வினயமாயம் கேட்கின்றேன். இவ்வளவு ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றது. எங்களுக்கு வர்த்தகத்தில் ஏற்பட்ட இடைஞ்சல்லே இங்கே இருக்கிற வங்கி துறை, குறிப்பாக இலங்கை வங்கி, கமர்ஷியல் வங்கி, நீங்கள் நினைப்பார்கள் நாங்கள் ஒரு ரீஷெடியூல் பிளான்ல கமர்ஷியல் வங்கியில எங்களுக்கு 4.5 கோடி ரூபாய் லோன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. அதுக்கு என்னட்டா களவா 29 லட்சத்துக்கு கையெழுத்து பண்ணுவார். இங்க இருக்கிறார் இப்ப ஆரம்பா ஜெயபாலன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆதாரத்தாரம் 29,07,413. எங்களுக்கு தந்த ஆஃபர் லெட்டர்ல எந்த இடத்திலும் இந்த தொகை தெரியல, இந்த படம் எடுக்கும். இந்த கையெழுத்து போடலைன்னாக்கா லோனை நிராகரிச்சு. இன்றைக்கு இலங்கை வங்கியில என்னுடைய எடுத்த பிஓடிக்கு நிகரா என்னுடைய வைஃபின் பேர்ல இருந்த டிபாசிட்டை மறைச்சு என்னுடைய கடையை ஆப்ஷன் போட்டவர்கள். அப்ப இந்த வர்த்தக சங்கம் என்ன செய்தது? அவர் நேற்று போன் பண்றாரு, அவருக்கு போட் பண்ணுங்க, இவருக்கு போட் பண்ணுங்க. இந்த வர்த்தக சங்கத்தில் வேலை முழு கட்டமைப்புமே யாழ்ப்பாணத்தில் மாற்றி அமைக்கும். அதற்கு பழையவர்கள் வந்தால் நிச்சயமாக இது ஒரு அகல பாதாளத்துக்கு செல்லும். எங்களுக்கு எந்த தொடர்பாடலும் இல்லை. அவர்களுடைய பேசி தீர்க்கக்கூடிய வழியும் இருக்காது. இவர்கள் போனால் பாராளுமன்றத்தில் முரண்படுவார்கள். எங்களுடைய மக்கள் இப்படித்தான் என்றது ஒரு கருத்தியல் அவர்கள் இதை செய்ய விடுவார்கள். தயவு செய்து முற்று முழுதாக இதை மாற்றி அமையுங்கள். இது ஒரு வரலாற்று சந்தர்ப்பம். தென்னிலங்கை மக்கள் மாற்றம் அடைந்திருக்கார் 2 முறை. இல்லைன்னா நாங்கள் புதுக்க வந்தவர்கள் பிள்ளைங்க விரட்டி அடிப்போம். எங்களுக்கு தேவை புது முகங்கள். நான் எந்த கட்சிக்கு போட சொல்லல, அந்த கட்சிக்கு போட சொல்லல. நீங்கள் படித்தவர்கள், 3 மொழி பண்பானவர்கள், ஆட்சியாளர்களோட அமைதியாக எங்களோட பிரச்சனையை கதைச்சு மக்களோட பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், தண்ணீர், குடிநீர் பிரச்சனைகள் எல்லாம் கதைக்கக்கூடிய இருக்கும். அதுகள் எல்லாம் பார்த்துட்டு இந்த எம்எம்ஆர் செய்த வேலையை அதில் புதியவர்களை கொண்டாங்க. ஒரு கனெக்ஷன் இல்லாம வடிவா தெளிவாக தான் ஆட்சியாளர்கள் சொல்றாரு. உங்களுக்கு கொழும்புல வீடு இல்லை, சொகுசு வாகனம் இல்லை, என்னது போறீங்க? எல்லாம் கிராமத்துக்கு தான் பெறணும். தயவு செய்து இந்த புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு பாருங்கள். அப்போதுதான் நாங்களும் இந்த வர்த்தகத்தை தொடரையிலும் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த குடாநாட்டில் வாழ்வதற்குரிய ஒரு உரிமையோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வரும். இல்லையே இந்த வாழ்வுரிமை கூடி மறுக்கப்படும். நன்றி.